தன்னுடைய தன்னிகரில்லாத செயலால் மட்டுமே தலைநிமிர்ந்து வாழத் துடிக்கும் நான் சுயம்பு நானா வந்தவன் அப்படின்னு சொல்றதுல அதீத கர்வமும் உண்மையும் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் கேது. இது மாறி இருந்தால் தான் நம்ம யோசிக்கணும். கேது அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி ஞானத்தை கொடுப்பவர், ஆன்ம ஞானத்தை கொடுப்பவர். அப்போ இந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய இடத்துல போய் கேது உட்காந்துருக்கும் போது எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களை இந்த தடவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. 3ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது பேசுகிற வார்த்தை, சொல்கிற செயல், செய்கிற திட்டங்கள் அனைத்தும் பிரம்மாண்டமாக இருக்க போகுது. நிறைய பேர் மிகப்பெரிய வட்டம் இன்க்ரீஸ் ஆக போகுது. பத்தாவதுக்கு 9ஆம் இடத்துல வந்து கேது உட்காந்துருக்கிறார். மூல நட்சத்திரக்காரங்களுக்குலாம் சூப்பருங்க. என்ன கேட்டால் கேதுவுடைய நட்சத்திரம் அது. கேது வேற உட்காந்துருக்காரு பாக்கியத்தில், வேற லெவலில் இருக்க போகுது. இப்போ மற்ற நட்சத்திரக்காரங்களாம் இல்லாதுன்னு கேட்காதீங்க. சுக்கிர நட்சத்திரத்துக்கும் சூப்பராக இருக்கு, சூரியனுக்கும் சூப்பராக இருக்கு. அவங்க வீட்டில் தான் போய் கேதுவே உட்காந்துருக்காரு. அதனால எல்லாருக்குமே நல்லா இருக்கு. தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்கு. நான் வாயெல்லாம் சிரிச்சுட்டே சொல்லப்போ தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்கு தனுசு ராசிக்கு இந்த தடவை. எதில் கவனம்? உலகெங்கும் உள்ள ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராகு கேது பெயர்ச்சி 2025 வருடம் நிகழவிருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி. தன்னுடைய தன்னிகரில்லாத செயலால் மட்டுமே தலைநிமிர்ந்து வாழத் துடிக்கும் தனுசு ராசி நேயர்களே, நான் சுயம்பு நானா வந்தவன் அப்படின்னு சொல்கிறதுல அதீத கர்வமும் உண்மையும் இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா தனுசு ராசி ஆட்கள் தான். அப்படிப்பட்ட ஒர்க்காலிக்கான பர்சன். தனுசெல்லாம் வந்து நம்மளுக்கு வேலைக்கெல்லாம் கிடச்சிட்டா சூப்பர். எப்பயுமே ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. எப்பயுமே வந்து ப்ராக்டிக்கலாக பேசுவாங்க, ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க. இதுதான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட தனுசு ராசினியர்களுக்கு இந்த பறந்திருக்கக்கூடிய புத்தாண்டில் வரவிருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி என்னவெல்லாம் பண்ண போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 3இல் ராகு 9இல் கேது. சூப்பரில் எக்ஸ்ட்ராடான டைம் பீரியட். முயற்சி ஸ்தானத்தில் ராகு அமரும் போது முயற்சியெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்க போகுது. 10ஆவதுக்கு குருவோட பார்வை வேற. சூப்பரான சுப முயற்சிகள்லாம் மேற்கொள்ள போகிறீங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் பழுத்தமாக போகுது. இது வரைக்கும் நீங்கள் போட்ட பிளான், யாராவது பிளான் போட்டு கொடுத்து அதுக்கு இயங்கிட்டு இருந்த நீங்கள் இனிமேல் நீங்கள் பிளான் போட்டு நீங்கள் இயங்க போகிறீங்க, அதில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. மற்றவங்களாம் பார்த்து வியக்க போகிறாங்க. இது வரைக்கும் ஒரு இடத்துல அடைஞ்சிட்டு இருந்த நீங்கள் அப்படியே எந்திரிச்சு வெளியில் வர போகிறீங்க. பிரம்மாண்டமான வெற்றி காத்திருக்கிறது. பிரம்மாண்டமான திட்டமிடல், பிரம்மாண்டமான வளர்ச்சி, எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. டைம் பீரியட் மோசமாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ராசி என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி ராசிநாதனுடைய பார்வை அதுவே பெரிய ப்ளஸ்ஸு. 10ஆவதுக்கு 3இல் வந்து ராகு உட்காந்துருக்கிறாரு. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் கேது. இது மாறி இருந்தால் தான் நம்ம யோசிக்கணும். கேது அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி ஞானத்தை கொடுப்பவர், ஆன்ம ஞானத்தை கொடுப்பவர். அப்போ இந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய இடத்துல போய் கேது உட்காந்துருக்கும் போது எப்படி இருக்கும்? நிறைய கோவிலாக சுற்ற போகிறீங்க, நிறைய கோவில் குளத்துக்கு போக போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு ஆசை கிடைக்க போகுது. உங்களுடைய குருவினுடைய ஆகச்சிறந்த அருள் கிடைக்க போகுது. குருவோட பிளஸ்ஸிங்கோட உங்களோட வாழ்க்கை அப்படின்றது முன்னேற போகுது. குருவாக நீங்கள் யார் நினைக்கல, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்டி இதை செய்யாத அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்ல போகிறாங்க. அதன் மூலமாக வாழ்க்கையை சிறக்க போகிறது. பார்க்குற ஒவ்வொரு மனுஷனும் தாங்க குரு. நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு படத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க. எவ்ரி பர்சன் இஸ் எ லெசன் பாங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதரும் நம்மளுக்கு ஒரு பாடம். அப்போ இந்த தடவை தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் பாடம் சொல்லி கொடுக்க போகிறாங்க. எல்லாரை பார்த்தும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க. 3ஆம் இடம்னாலே ட்ராவல் தான். நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. தொலைத்தொடர்பு பயங்கரமாக இருக்க போகுது. நிறைய ஆன்லைனை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, நிறைய சேட் பண்ண போகிறீங்க, நிறைய பேச போகிறீங்க. பிரம்மாண்டமாக இருக்க போகுது. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா 3ஆம் இடம் ஒழிக்கிறது அப்படின்னாலே வேறு என்ன வேணும்? அதுவும் குருவோட பார்வைப்பட்ட ஒரு ராகு, அதுவும் யார்? ராசிநாதனே. வேறு என்ன வேணும்? எனக்கு தனுசுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் பீரியட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 12-13 வருஷத்துக்கு அப்புறமா விருச்சகத்தை மாதிரியே நிறைய அடிவாங்க நாட்கள் யாருன்னா தனுசு ராசி ஆட்கள் தான். இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு 10-12 வருஷத்தில் இந்த அப்படியே துலாம்லேருந்து ஆரம்பிக்குது. துலாம், விருச்சகம், தனுசு இதெல்லாம் வந்து போட்டு 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 பரட்டி எடுத்தாச்சு. இனிமேவாவது நல்ல காலம் வருமானம் துலாமுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. தனுசுக்கு வந்து எட்டி பார்த்துருச்சு. விருச்சகத்துக்கு ஆண்ட வேலை இருக்குது. அவ்வளோதான். அப்போ வந்து தனுசு ராசிக்காரர்களை இந்த தடவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. 3ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது பேசுகிற வார்த்தை, சொல்கிற செயல், செய்கிற திட்டங்கள் அனைத்தும் பிரம்மாண்டமாக இருக்க போகுது. நிறைய பேர் வீடு கட்டலான்னு யோசிக்க போகிறீங்க.
இடம், வண்டி, வாகனம் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக போகுது. ஒரு கட்டுறது, கன்ஸ்ட்ரக்ஷன். இன்னொன்று சொல்லட்டுமா, யாராவது இடம் வாங்கி கட்ட போகிறீங்க. இடம் வாங்கி கட்டுறது, செவுறு வைக்கிறதுலாம் 3ஆம் இடம் தான். அதனால் இதெல்லாம் பண்ண போகிறீங்க. உங்கள் வீட்டு காம்பவுண்டெல்லாம் போட போகிறீங்க. நிறைய பேர் காம்பவுண்ட் வால் போடுறது, வீட்டுக்கு வந்து செவுறு எழுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. நிறைய நட்பு வட்டம் இன்க்ரீஸ் ஆக போகுது. அது 11ஆம் இடம் ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், சாதாரணமான ஒரு வட்டம் அல்ல, மிகப்பெரிய வட்டம் இன்க்ரீஸ் ஆக போகுது. பார்த்ததுக்கு 9ஆம் இடத்துல வந்து கேது உட்காந்துருக்கிறார். மூல நட்சத்திரக்காரங்களுக்குலாம் சூப்பருங்க. என்ன கேட்டால் கேதுவுடைய நட்சத்திரம் அது. கேது வேற உட்காந்துருக்காரு பாக்கியத்தில், வேற லெவலில் இருக்க போகுது. இப்போ மற்ற நட்சத்திரக்காரங்களாம் இல்லாதுன்னு கேட்காதீங்க. சுக்கிர நட்சத்திரத்துக்கும் சூப்பராக இருக்குது, சூரியனுக்கும் சூப்பராக இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் தான் போய் கேதுவே உட்காந்துருக்காரு. அதனால் எல்லாருக்குமே நல்லா இருக்குது. தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்குது. நான் வாயெல்லாம் சிரிச்சுட்டே சொல்லப்போ தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்கு இந்த தடவை. எதில் கவனம்? அப்பா அம்மா உடல்நிலையில் கவனம். தேவையில்லாமல் அப்பா அம்மா எதையோ நினச்சி போட்டு குழப்பி, அது உங்களாக கூட இருக்கலாம், நம்ம பண்ணுற நிலையை நினச்சி கூட அவங்க குழம்பலாம். அதனால் அப்பா அம்மா மேலே ஒரு சின்ன ஒரு நீங்கள் கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரியோ, இல்லை உங்களை நினச்சி அப்பா அம்மா சங்கடப்படுற மாதிரியான நிலைமையெல்லாம் அங்கே கேது கொடுத்துருவார். அதனால் அதில் கொஞ்சம், ஏன்னா நீங்கள் ஏதோ யோசிச்சிட்டே இருப்பீங்களா, என்னை கண்டுக்க மாட்டேன், என்னை பார்க்க மாட்டேன், என்னை இது பண்ண மாட்டேன்ற மாதிரி சூழல்லாம் அப்பா அம்மாவுக்கு இருக்கும். இல்லை உங்களை நினைத்த ஒரு கவலை அப்பா அம்மாவுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அதிலிருந்து வெளியில் வந்து எப்படி முன்னேறது அப்படின்ற மாதிரியான யோசனைகள்லாம் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை திட்டமிடல் பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணலையா, 3ல் ராகு வந்திருக்காரு, தயவு செஞ்சு பிளான் பண்ணுங்கள். அம்மா அப்பாவுடைய கொஞ்சம் பிளெஸிங் வாங்க வேண்டிய டைமாக இருக்குது. கேது அங்கே இருக்கிறனால கொஞ்சம் அம்மா அப்பாவிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான நேரம்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூட அப்பா தேவையில்லாமல் மனசு கஷ்டப்படுறது, உங்களை நினச்சி இல்லை வருத்தப்படுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகளாக லைட்டாக எட்டி பார்க்கும். அப்பா அம்மாவுக்கு வரத்தையே கொடுக்க போகுது, அவ்வளோதான். அதை தாண்டி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கொஞ்சம் தள்ளி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் ஒருவேளை நம்ம பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வழிபாடெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தான்னு பாக்கியத்தை பிள்ளையார் கொடுக்க போகிறாரு. மூல நட்சத்திரம் முன்னாடி அனுமனுடைய நட்சத்திரம் தானே, கண்டிப்பாக அனுமன் வழிபாடு பண்ணுங்க. அது வெண்ணெய் காப்பு சாத்தி அனுமன் வழிபாடு பண்ணக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு, எக்ஸ்பெஷலி தனுசில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு மிகச்சிறந்த ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக நிகழும். இது வரைக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதெல்லாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டத்தை கிரியேட் பண்ணிவிடும். இல்லை ஏதோ ஒரு பிளானிங் மூலமாக, இல்லை ஏதோ ஒரு திட்டமிடல் மூலமாக உங்களுடைய முயற்சிகள் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிய போகுது. எல்லாமே நல்லா இருக்குங்க. பாக்கியஸ்தானத்தில் வந்து கேது அமர்தல் அப்படின்றது கோவில் குளம்னு சுத்த போகிறீங்க, கோவில்களுக்கு நிறைய பண்ண போகிறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ண பாக்கியத்தோட ஒரு சொல்யூஷன் கிடைப்பதற்கான நேரம் கேதுவின் வழியாக இயங்க போகிறது. ஸோ நல்லா இருக்குது, கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. தனுசுக்கு எல்லா பிளான்ட்டுமே நல்லா இருக்குது. இங்கே போகிற சனியும் நல்லா இருக்காரு, திரும்ப அங்கே குருவோட பார்வை நல்லா இருக்குது, குருவோட ஸ்தான பலம் நல்லா இருக்குது, 10ஆவதுக்கு வந்து ராகுவோட பொசிஷன் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. கவலைப்படுற மாதிரி தனுசு ராசிக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ஆஞ்சநேயர் வழிபாடும் சரி, உங்களுக்கு வந்து பிள்ளையார் வழிபாடும் சரி, உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த 12 ராசிகளுக்கும் இதுதான் தாரக மந்திரம். கேதுவையும் ராகுவையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேரும் தான் வேணும். இந்த வழிபாடு பண்ணக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. முடியும்னு நினைக்கிறவங்க பிள்ளையாருக்கு ஏதாவது வஸ்திரம் வாங்கி கொடுங்க. ஏதாவது வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக அதை கொடுத்து ஒரு அர்ச்சனை அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வாங்க. விபூதி அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. கேது வந்து சிவன் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. விபூதி அபிஷேகம் பண்ணுங்கள். போயிட்டு விநாயகருக்கு விபூதி அபிஷேகம் பண்ணி அருகம்புல்லாம் கொடுத்து சாத்திட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கேதுவனுடைய அந்த நெகட்டிவ் எல்லாம் அப்படியே ப்ளஸ் ஆகிட்டு அதீத பாக்கியங்கள் அனைத்தும் உங்களை தேடி வருவதற்கான காலம் இனிதே ஆரம்பம் ஆகிவிடும். சூப்பராக இருக்குது டைம் பீரியட், கவலைப்பட வேண்டாம்.